நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஜாஷுவா டிவி அனைவருக்கும் உங்களை இந்த சேனல் மூலியம் உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொலி மூலியம் உங்களை பார்க்கறதுக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெபம் இல்லாமல் எழுப்புதுனதுக்கு ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிற ராஜா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிற ராஜா. சர்வலோகத்தின் படைத்தவரே உம்மை துதிக்கிற ராஜா. ஆதி அந்தமானவரே உம்மை துதிக்கிற அல்வமானவரே உம்மை துதிக்கிற ராஜா. ஒவ்வொரு வார்த்தையும் இந்த பிள்ளைகளோட இருதயத்தில் பேசி அதன்படி வழிநடக்க கிருபை செய்யுங்கண்டவரே. சத்திய ஆவியானவரை சகலத்தையும் சத்தியத்துக்குள்ளே நடத்த கிருபை செய்யுங்கண்டவரே. அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரை நீங்கள் வெளிப்படுங்க. இம்மட்டும் காத்து வினசரே உம்மை துதிக்கிறோமா. இனி காத்துபடி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மத்தேயு 3:11 மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாத ரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். பாருங்க, தெளிவாக சொல்கிற யோவான் காலத்தில் சொல்லப்படுகிறது. பாருங்கள், தெளிவாக சொல்ல, நான் ஜலத்தில் உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன், என்னிலும் வல்லவர் வருகிறாரு, அவர் பரிசுத்த ஆவியின் அக்னினால் என்ன செய்கிறாரு, ஞானஸ்தானத்தை தரப்போகிறாரு. பாருங்கள், அந்த பரிசுத்த ஆவியின் அக்னி. அப்போ பாருங்கள், இன்றைக்கி ஏசப்பா மட்டும்தான் அந்த பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை தர முடியும். அன்றைக்கி ஜலத்தில் தான் நான் ஞானஸ்தானம் சொல்கிறேன்னு சொல்லி அதான் சொல்கிறார். விரியன் பாம்பு குட்டிகளே, இன்றைக்கி என்ன செய்யுங்க, யோர்தானில் என்ன செய்கிறார், அநேக ஜனங்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்குறாரு யோவான். கொடுக்கும்போது மனம் திரும்ப கேட்ட கண்ணிகளை கொடுத்து, நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு ஜலத்தில் தான் என்ன செய்கிறேன், பாவம் மன்னிப்பு என்ன செய்கிறார், ஜலத்தை தான் உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்க, என்னிலும் வல்லவர் வருவார், நான் ஒரு பாதரட்சத்தை அவுக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. இனி அவர் வரும்போது அக்னினால் அவர் என்ன செய்கிறார், ஞானஸ்தானத்தை உங்களுக்கு என்ன செய்ய போகிறாரு, தரப்போறாருன்னு சொல்லி தெளிவாக பேசுகிறாரு. அந்த பரிசுத்த ஆவியின் அக்னி நம்ம மேலே ஊற்றப்படுறதுக்கு அதான் சொல்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியின் அக்னி நம்ம மேலே ஊற்றப்படும் போது நம்ம எருசலேமிலும் யூதாவிலும் சமரியாலும் சாட்சி அனுப்பீங்கன்னு சொல்கிறாரு. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், சொப்பனத்தை காண்பார்கள், தரிசனத்தை காண்பார்கள் சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை நம்ம மேலே ஊற்றப்படணும். அன்னைக்கு பிரோவை போல் என்ன செய்கிறார், ஏசப்பா மேலே அந்த பரிசுத்த ஆவி, அன்னைக்கு அவர் என்ன செய்கிறாரு, வனாந்தரத்துக்குள்ளே போய் என்ன செய்கிறாரு, பரிசுத்தாவின் வல்லமையை பெற்று வனாந்து சோதிக்கப்பட்டு அந்த கடைசி கால தரிசனத்துக்கு அந்த பிதாவின் சித்தம் செய்கிறதுக்கு தான், அந்த பிதாவின் சித்தம் செய்கிறதுக்கு தான் என்ன செய்கிறாரு, பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றார். அந்த வல்லமையை பெற்று என்ன செய்கிறாரு, அவர் அக்னினால் என்ன செய்கிறார், ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு தான் அவர் நம்ம மேலே ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறார், பரிசுத்தாவின் வல்லமையை ஊற்றிட்டே இருக்கிறார். வாசிக்கலாமா, யோவான் 14:16-17. யோவான் 14:16-17. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்னென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். பாருங்க, சத்திய என்ன செய்யறாரு, பிதாவிட்ட வேண்டுதல் பண்ணுறேன்னு சொல்றாரு. அவர் என்ன தெளிவாக சொல்றாரு, சத்திய ஆவியானவர் அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளே உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாக பேசாமல் தம் கேள்விப்பட்டவர்களை அவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு அறிவிப்பார். அவன் சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது வரப்போகிற காரியங்களையும் என்ன செய்வார், வெளிப்படுத்துவார். நடந்த காரியங்களையும் பேசுவார், நடக்க போகிற காரியங்களையும் பேசுவார். சத்தியத்துக்குள்ளே நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கார். அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை, அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளும் போது தான் வனாந்தரத்துக்குள்ளே போய் பிசாசன் என்ன சோதிக்கப்படுகிறான். ஏசப்பா சோதிக்கிறான், இந்த கல் அப்பமாக்கி என்ன செய்ய சாப்பிடு. அவர் சொல்கிறாரு, மனுஷ அப்பத்தில் மாத்திரமில்ல தேவனில் வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான்னு சொல்லப்படுகிறது. அதே போல் சத்தியத்தை நம்ம அறியும் போது சத்திய ஆவியானவர் நம்மளை வழி நடத்துக. அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியின் நம்ம வல்லமை நமக்குள்ளே இருக்கும்போது அதான் சொல்ற வேதம் தெளிவாக சொல்ல, எருசலேமிலும் யூதாவிலும் சமரியாலும் நீ சாட்சி அனுப்புன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அந்த கடைசி காலத்துக்காக கடைசி கால தேவ திட்டத்தை நடத்துறதுக்கு தான், கடைசி காலத்து ஊழியத்துக்காக தான் ஆண்டவர் அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை என்ன செய்றாரு, நமக்கு தருகிறாரு. அதான் சொல்றாரு, அந்த மலையில போய் ஏறி நிற்கும் போது தான் ஏசப்பா அந்த 3ஆம் நாள் உயிர் தெழுந்து அவன் சீசர்களுக்கு தரிசனமான பிறகு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது எல்லா சீசர்களும் கேட்காங்க, நான் போகிறேன். அப்போ அந்த இடத்துல சொல்கிறாரு, பேதுரு சொல்கிறாரு, உமருக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், எனக்கு ஒரு கூடாரம் போடுவோன்னு. இல்லை, நான் போகணும்,
நான் என்ன செய்ய, நான் பரதேசிக்கு போகணும்னு சொல்கிறாரு. இல்லை நான் போகணும். அப்போ நீங்கள் போயிட்டீங்கன்னா எங்களுக்கு யார் இருக்கா? நான் போனால் தான் என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு ஒரு தேற்றளவாளன் அனுப்புவேன். அவர் தான் பரிசுத்த ஆவியார். அவர் சத்தியத்தை நீதி என்ன கண்டித்து உணர்த்துகிற நடக்கிற காரியங்களையும் நடக்க போகிற காரியங்களை வெளிப்படுத்துகிற தெய்வம். அந்த பரிசுத்த ஆவி நம்ம வல்லமையை பெற்றுக்கொள்ளும் போது எருசலேமில் யூதாவில் சாட்சியாக நிற்கிறது போல நம்ம இந்த உலகத்துக்கு சாட்சியாக நிற்போம். இவன் கூட ஆண்டவர் இருக்கிறாரு, இவனுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இருக்குது, இவனுக்குள்ள கர்த்தருடைய கிரியை வெளிப்படுகிறது, இவனோட கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது, இவன் ஜெபம் பண்ணா குணமாகும், இவன் ஜெபம் பண்ணா அற்புதம் அடையாளம் நடக்கும். அப்படிங்கிறது தான் பரிசுத்த ஆவியின் வல்லமை நம்மளை கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம பெற்றுட்டோம்னா அவன் யாருக்கு என்ன நோயா பேயா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இடைவிடும் போது நடக்கிற காரியங்களை வெளிப்படுத்துவார். நம்ம ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போறோம் அப்படின்னா இதுதான் பிரச்சனை, இதுதான் பாடு, இதுதான் கஷ்டம், இதனால தான் இந்த பலவீனம், இதனால தான் இந்த பாடு அப்படின்னு சொல்லி காரியங்களை வெளிப்படுத்துவார். அதே போல் இன்னும் நடக்க போற காரியம் அந்த வார்த்தையை கேட்டு நீ கீழ்ப்படியும் போது இந்த மாதிரி காரியங்களை நடத்தி நான் உன்னை இப்படி நடத்துவேன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரு? வேண்டுதல் நமக்காக பண்ணிட்டு செய்வாரு. நம்மள இருந்து இடைபடுகிற தேவனாக இருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை நம்ம பெறும்போது தான் ஏசப்பா என்ன செய்றாரு? பலத்த காரியங்கள் என்ன செஞ்சார்? அந்த பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றிருக்கும் போது தான் ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றிருக்கும் போது தான் குருடனை கண்களை என்ன செய்றாரு? சுகமாக்கினார், குஷ்டரோகிகளை சுகமாக்கினார், சப்பானிகளை நடக்க வைத்தார், திமிர்வாதக்காரனை சுகமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார். அந்த அதிகாரத்தும் வல்லமை எப்போ கொடுக்கப்பட்டுச்சுன்னா அந்த பரிசுத்தாவின் வல்லமை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது தான் என்ன செய்றாரு? பரிசுத்தாவின் வல்லமை பெற்றிருக்கும் போது தான் நம்ம அந்த கர்த்தருடைய வல்லமையை தேசத்துக்கு வெளியிறங்கப்பட முடியும், தேசத்துக்கு அவரோட மகிமையை வெளிப்படுத்த முடியும், கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்லி நிரூபிக்க முடியும். அன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம கூட வழி நடத்துறதுக்கு அது ஒரு சாட்சியா இருந்து என்ன செய்வார்? நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் ஜலத்திலே ஆவியிலே அசைவாடுகிறேன்னு சொல்றாரு பரிசுத்த ஆவியானவர். வாசிக்கலாமா? யோவான் 16:7-8. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். பாருங்க, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், நான் உண்மையை சொல்றேன்னு சொல்றாரு. நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார், தேற்றவாளன் உங்களிடத்தில் வரான். நான் போவேனேயாகில் நான் போவேனானில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன், அவர் உங்களிடத்தில் அனுப்பு. அப்போ முதல் சீசர்கள் பார்த்தீங்கன்னா ஊழியம் செய்யறது எப்படி செஞ்சாங்கன்னா ஏசப்பா கூடயே ஊழியம் செஞ்சாங்க, ஏசப்பா கூட விசுவாசத்தை வச்சு தான் ஊழியம் செஞ்சாங்க. என்னைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றாங்களோ அன்னைக்கு அவங்க பிசாசுகளை துரத்த ஆரம்பிச்சாங்க, அன்னைக்கு அவங்களோட வல்லமை வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு, அவங்களோட கர்த்தருடைய கிரியை வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு, அவங்களோட மகிமை வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு. என்னைக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றாட பேதுரு அவன் நிழல் படும் போது சப்பானியை நினைச்சு பிறவி சப்பானி எழுந்து நடக்க ஆரம்பிச்சான். அன்னைக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை. அதே போல நம்ம பரிசுத்த ஆவியின் வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தருடைய வல்லமை தேசத்துக்குள்ள வெறியலங்கமாக்கப்படும். அந்த பரிசுத்த ஆவியான வல்லமை நமக்குள்ள வல்லமா வெளிப்படும் போது நம்ம ஒரு வீட்டுக்குள்ள போறோம்னா ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாரு, சமாதானத்தை வெளிப்படுத்துவாரு. ஒரு வீட்டில் நொறு கொண்டு போய் இருந்தாங்கன்னா நம்ம செத்து போயிடணும், இன்னும் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்களோ அந்த இடத்துல போய் நம்ம ஒரு வார்த்தையை பேச ஆரம்பிச்சோம்னா அந்த வார்த்தை அவங்களை தேற்றி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் அந்த வார்த்தை அவங்களை நடத்தும். அதான் பரிசுத்த ஆவியின் வழி நடத்துறது. அந்த பரிசுத்த ஆவியின் வழி நடத்துக்குள்ள நம்ம போகும்போது ஒவ்வொரு நாளும் ஆவிக்குள்ள அந்த எந்த சமயத்திலும் பவுல் சொல்றாரு, எந்த சமயத்திலும் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன்னு சொல்றாரு. அந்த ஆவிக்குள்ள ஒரு அனுபவத்தில் இருக்கும் போது தான் நமக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியார் பலத்த காரியங்களை வெளிப்படுத்துவார், பலத்த வல்லமைகளை வெளிப்படுத்தி நான் இருக்கிறவராகவே இருக்குன்னு சொல்லி வெளிப்படுத்துவார். அநேகர் உங்களை தேடி வர்றதுக்கு ஒரு புரோஜனமான பாத்திரமா நம்ம நினைச்சுவார். அந்த தேற்றவான உங்களை பயன்படுத்துவார். நான் போறதுக்கு உங்களுக்கு புரோஜனமாக இருக்குன்னு சொல்றாரு. உனக்கு ஒரு தேற்றவாளன் அனுப்புவேன்னு சொல்றாரு சீசர்கள்ட்ட. அவர் போலன்னா நம்ம கூட உட்கார்ந்துருந்தோம்னா அவர் கூட சீசராக இருந்து தான் ஊழியம் செய்ய முடியும். அவர் போனதுனால தான் நமக்கு ஒரு தேற்றவாளன் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த தேற்றவாளன் தான் பரிசுத்த ஆவியானவர். இப்போ அந்த தேற்றவாளன் தான் நிச்சய பலமான காரியங்களை, பலமான வல்லமைகளை, ரகசியங்களை வெளிப்படுத்துகிறாரு. அந்தரங்கத்துக்கிற பொக்கிஷங்களை வெளிப்படுத்துகிற புதைகளை நமக்கு காமிச்சு இதுதான் வழின்னு சொல்லி போதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறாரு. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பாருங்க, நியாயத்தை குறித்தும் நீதியை குறித்தும் என்ன செய்ய உலகத்தை கண்டித்து உணர்த்துகிற தேவனாக இருக்கிறாரு. ஒரு மனுஷன் தப்பு பண்ணுறான்னா ஒருத்தன் சாபத்துக்குள்ளே இருக்கிறான் அப்படின்னா இந்த சாபம் எப்படி வந்துச்சு, இது எதனால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்ய 10 தலைமுறைக்கு முன்னால் நடந்தாலும் சரி அது இந்த காரியத்தினால தான் வந்துச்சு அப்படி சொல்லி வெளிப்படுத்தி நீதியை வெளிப்படுத்தி அந்த பாவங்களை அறிக்கையிட வச்சு அந்த ஜனத்துக்கு விடுதலை வாங்கி கொடுக்கறது தான் பரிசுத்த ஆவியானவர். அதான் தேற்றளவாளன். அந்த தேற்றளவாளன் தான். அதான் சொல்கிற வசனம் தெளிவாக சொல்லப்படுது. ஏசப்பா கூட தப்பாக வச்சுட்டா கூட தப்பிச்சிடலாம். அந்த பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக என்ன செய்யும்
பேசுகிறோன்னா இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு கிடையாது சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அவர் நீதியும் நியாயங்களையும் கண்டித்து உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளோடு அசைவாடுகிற தேவனாக இருக்கிறார். அதான் சொல்கிறார், உனக்கு அறியாதோ உனக்கு எட்டாதோ பெரிய காரியங்களை செய்வார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது, அவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது பெரிய காரியங்களை செஞ்சு நான் இருக்கிறவராகவே இருக்குன்னு சொல்லி பலத்த காரியங்கள் என்ன செய்வார், நம்மளோட வெளிப்படுகிற தேவனாக இருக்கிறாரு. அவருடைய மகிமையை நம்ம தேசத்துக்குள்ளே வெளிப்படணும் தான் அவர் பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறாரு. பரிசுத்த ஆவியானவர் அந்த கடைசி காலம் அந்த அபிஷேகம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும். கடைசி காலம் அந்த மகிமையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு ஜனமாக என்ன செய்யணும், மாறணும். வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 1 18 வசனம். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடையாந்தரமும் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்றார். பாருங்க, கடைசி காலத்தில் அந்த அபிஷேகத்தை நம்ம பெறும்போது அவருக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக நம்ம மாறுவோம். நம்மளால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. அவருடைய தேவ திட்டத்தை நிறைவேற்றாமல் இருக்க முடியாது. அவருடைய காரியங்களை நிச்சயம் அவர் நம்மளை கண்டித்து உணர்த்துக்கிட்டே இருப்பார். எழும்பிப்போ, இந்த இடத்துல சுகமில்லாமல் இருக்கான், இந்த இடத்துல வேதனையோடு இருக்கான், அவனுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லி கண்டித்து உணர்த்துக்கிறது தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்மளுக்குள்ளே வரும்போது அவர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்கள் அவர் செய்ய அவர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4 31 வசனம். அவர்கள் ஜெபம் பண்ணும்போது அவர்கள் குடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். பாருங்க, அந்த நேரத்தில் பேதுரு என்ன செய்ய ஊழியம் செய்யறதுக்கு பயந்துட்டு இருந்தார். என்ன செய்ய முடியாது, ஐயோ எங்கே போய் சொல்லிட்டா நம்மளை உள்ளே பிடிச்சி போட்டுருவாங்களோ, ஏசப்பா மாதிரி சிலுவையில் அடிச்சிருவாங்களோ பயந்துட்டு இருந்தார். என்னைக்கு மேல் வீட்டில் போய் செபிச்சு அந்த பரிசுத்தாவின் வல்லமே, அன்னைக்கு மேல் வீட்டில் செபிக்கும் போது அந்த அனுபவம் தெரியல. இறங்கி பட்டணத்துக்குள்ளே போகும்போது, இறங்கி கிராமங்களுக்குள்ளே போகும்போது தான் பரிசுத்தாவினோட வல்லமையும் அவருடைய மகத்துவத்தையும் என்ன செஞ்சாங்க, அறிந்து கொண்டாங்க அநேகர். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இறங்கி பட்டணத்துக்குள்ளே போகும்போது அன்னைக்கு எல்லாரும் என்ன பைத்தியக்காரங்க மாதிரி புலம்புறாங்களே. மேல் வீட்டில் செபிக்கும் போது, மேல் வீட்டில் பரிசுத்தாவின் அக்னியினால் அபிஷேகம் பண்ணும்போது, அந்த பரிசுத்தாவின் யோவான் சொல்லப்பட்டது போல, மத்தேயுல சொல்லப்பட்டது போல, என்னில் வல்லவர் வருகிறார், அவர் பரிசுத்தாவின் அக்னியினால ஞானஸ்தானம், அந்த ஞானஸ்தானம் கொடுக்கும்போது தான், அந்த பரிசுத்தாவின் அக்னி ஞானஸ்தானம் கொடுக்கும்போது தான், அந்த பரிசுத்தாவின் அக்னி ஞானஸ்தானம் பெற்றுட்டு பேதுரு வந்து தெருக்களில் வந்து பிரசங்கம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தைரியமாக வசனத்தை நிச்சயங்களா போதித்தாங்களாம். அதே போல தான் நம்ம நினைச்சிடும். இன்னைக்கு நம்மளோட குற்ற உணர்வு, நம்ம போன வைவாங்களோ, நம்ம ஊழியம் செய்ய விடாமல் தடை பண்ணுவாங்களோ, நம்மளுக்கு ஸ்டேஷனில் பிடிச்சி போட்டுருவாங்களோ, போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி போட்டுருவாங்களோ, அந்த பயத்தோடு உட்காந்துருக்கிறோம். அதே போல் பரிசுத்தாவின் வல்லமையை நம்ம பெற்றுட்டோன்னா என்ன வந்தாலும் பரவாயில்ல, அவருக்காக நம்ம வாழணும், அவருக்காக சாகணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இன்னைக்கு பிலிப்புக்குள்ளே அந்த வைராக்கியம் இருந்துச்சு. அதே சேவானுக்குள்ளே அந்த வைராக்கியம் இருந்துச்சு, பவுலுக்குள்ளே அந்த வைராக்கியம் இருந்துச்சு, பேதுருக்குள்ளே அந்த பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றிருக்கும் போதுதான். அதான் பவுல் சொல்கிறாரு, நான் அல்ல, எனக்குள்ளே கிறிஸ்துவே என்ன செய்கிறார், எனக்குள்ளே வாழ்கிறான்னு சொல்கிறாரு. நான் அவருக்காக வாழ்கிறேன், நான் எனக்கு லாபமானது நஷ்டம் என்று கருதுகிறேன்னு சொல்கிறாரு. அதான் சொல்கிறார், அவருக்காக கடைசி காலத்தில் நான் இன்னும் என்ன செய்கிறேன், ஆசையாக தொடர விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. நான் இன்னும் முற்றிலும் நான் தேறிட்டேன்னு நினைக்கல. நான் நிறைய ஊழியம் செஞ்சுட்டேன், நிறைய பேரை குணமாக்கிட்டேன், நிறைய பேருக்கு உபதேசம் பண்ணிட்டேன். நான் இன்னும் தேறிட்டேன்னு நான் நினைக்கல, இன்னும் நான் ஆசையாக தொடர விரும்புகிறேன்னு சொல்கிறார். அந்த ஊழியத்தை இன்னும் ஆசையாக தொடர விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. அதே போல் தான் அந்த கடைசி காலத்துக்கு தான் இந்த அபிஷேகத்தை நமக்கு தருகிறாரு. பவுலுக்குள்ளே வைக்கப்பட்ட அதே அபிஷேகம் தான் உனக்குள்ளே எனக்குள்ளே வைத்திருக்கிறாரு. இந்த டிவி சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்கள ஒவ்வொருவருக்குள்ளேயும் பவுலுக்குள்ளே வைக்கப்பட்ட அதே அபிஷேகம் தான் உங்களுக்கு எனக்கு வைக்கப்பட்டிருக்குது. அதே அபிஷேகத்தை கொண்டு தான் எருசலேமில் யூதாவிலோ சாட்சியாக கொண்டு போய் ஐசப்பா நம்மளை நிப்பாட்டுறதுக்கு தான் இந்த அபிஷேகத்தை நமக்கு தந்திருக்கிறாரு. இன்றைக்கி எவ்வளோ வசனம் சொல்லப்படுது, எவனுக்கு அதிகமாக கொடுக்கப்படுகிறதோ அவன் அதிகமாக கேட்கப்படும் சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அந்த கடைசி காலத்துக்காக ஆண்டவர் என்ன செய்யறார், அந்த அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு. வாசிக்கலாமா? யோவான் 16 13-14. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதை எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். பாருங்க, சத்திய ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். சத்திய ஆவியானவர் நம்ம வரும்போது இன்றைக்கி இந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போ, நீ இந்த இடத்துல போய் என் வல்லமையை வெளிப்படுத்து, இந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி கண்டித்தோணுது. அநேக டைம் என்ன செஞ்சுக்கிறேன், ஊழியத்தின் பாதையில் நான் பார்த்துருக்குறேன். நிறைய வீட்டுக்கு ஜெபம் பண்ண போவோம்,
இவ்வளோ நாள் இருக்குது, நோய் தீரவே மாட்டுக்கே, ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் தீரவே மாட்டுக்கே அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்குவாங்க. போய் ஜெபம் பண்ணுவோம். ஆவியானவர் சொல்கிறார், இதுதான் காரியம்னு சொல்லி வெளிப்படுத்துவார். இதுதான் தடைன்னு சொல்லி வெளிப்படுத்துவார். அந்த தடையை எடுத்து போட்டோன்னே போய் ஜெபம் பண்ணோன்னே உடனே அந்த ஸ்பாட்டில் ஆண்டவர் விடுதலை தருவார் ஆவியானவர். அதான் ஆவியானவர் நம்மளை வழிநடத்துக்குள்ளே போகும்போது அவர் சில பாவத்தையும் நீதியும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர். இதுதான் வழின்னு சொல்லி நமக்கு போதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 1:4. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். பாருங்க, தெளிவா சொல்றாரு பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கு சொல்றாரு ஏசப்பாட்ட சொல்றாரு, சுவிசேஷம் சொல்றாரு, மத்தேயுல 3 எழுதப்பட்டிருக்கு பாருங்க. யோவான் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் ஜலத்தில் கொடுக்குறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறாரு, அவர் பரிசுத்த ஆவி அக்னி ஞானஸ்தானத்தை அவர் பாதரட்சித்து அவுக்கிறதுக்கு நான் பாத்திரனல்ல அப்படின்னு சொல்றாரு யோவான். அதே போல தான் அந்த அதிகாரத்தை ஏசப்பாவுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அந்த அதிகாரம் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில் இந்த அப்போஸ்தலருக்குள்ளே வர்றாரு. அப்போஸ்தலர் வரும்போது அப்போஸ்தலர் 1 சொல்லப்போது, அன்றிலும் அவர்களோடு கூடி வரும்போது அவர்கள் அநேகரை யோவான் ஜலத்திலே ஞானஸ்தானம் கொடுத்தார், நீங்களோ சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவி நாளே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகிலும் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பாருங்க, பரிசுத்த ஆவியின் வல்லமை என்ன செய்ய ஒவ்வொருவருக்கும் கொடுக்கறதுக்கு அவர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது உலகத்தில் நம்ம சாட்சி அளிக்கிற பிள்ளைகளை நம்ம மாறுவோம். வாசிக்கிறீங்களா? கலாத்தியர் 6:8. தன் மாமிசத்துக்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். தன் மாமிசத்திற்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தினால் அழிவை அறுப்பான். பாருங்க, மாமிசத்தினை விதைக்கிறவன் மாமிசத்தினால அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆவிக்குள்ள நம்ம மாமிசத்தில் நம்ம விதைச்சோம் அப்படின்னா நம்ம சுயமாக ஓடாமல், பவுல் சொல்ற, நான் சுயமாக பேசலை, நான் பரிசுத்தாவின் வல்லமையினால நான் பேசுகிறேன், பரிசுத்தாவியானவர் உணர்த்துறதுனால தான் பேசுகிறேன். கொரிந்திய சபையில் பேசுகிறாரு, ரோமமுறையில் பேசுகிறாரு, எபேசிய சபைக்கு பேசுகிறாரு, ஒவ்வொரு சபைக்குள்ள சொல்கிறாரு, நான் பேசலை, என்னில் கிறிஸ்து இருக்கிறார், கிறிஸ்து தான் பேசுகிறாரு, என்னை ஆவியானவர் தான் நடத்துகிறாரு, என்னை அவர் தான் நடத்தி இதை கொண்டு வராரு, பட்டணமாக கொண்டு வராரு, என்னை கடல் பிரயாணத்தில் நினைச்சாரு, கப்பல் சேதத்திலிருந்து அவர் தான் என்னை மீட்டாரு, அநேக இடத்துல அடிபட்ட, அநேக இடத்துல நிர்வாணமாக இருந்த அவர் தான் என்னை நடத்தி வந்தாரு, அநேக இடத்துல செத்து பிழைச்சிருக்கிறேன், அநேக இடத்துல அடிபட்டிருக்கேன், அநேக இடத்துல கல்லறியப்பட்டிருக்கிறேன், எல்லாமே அவர் தான் என்னை நடத்தி வர்றாரு. பரிசுத்த ஆவியானவர் நம்ம பெற்றுட்டோம் அப்படின்னா எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாடுகள் இருந்தாலும் சரி, ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் அந்த பவுலுக்குள்ள இருந்தது போல அந்த வைராக்கியம் நமக்குள்ள என்ன செய்யும்? வெளிப்படும். அந்த வல்லமையை நம்ம இன்னும் பலப்படுத்தினா பவுல் சொல்றாரு, தீமத்தை ஒரு இடத்துல சோர்ந்து போறாரு, இனி நம்ம ஊழியம் செய்ய முடியாது, ஊழியத்தெல்லாம் கலைக்காங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது, என்னதான் செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது தான் அப்போ உனக்குள்ள அந்த வல்லமை இருக்குது, உன் வல்லமை என்ன செய்ய, நீ அனல் மூட்டி எழுப்புன்னு சொல்றாரு. இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை என்ன செய்ய, அனல் மூட்டி எழுப்புன்னு சொல்றாரு. அந்த அனல் மூட்டி எழுப்புன்னு அந்த பரிசுத்த ஆவியில நிரம்பி நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது என்ன செய்ய முடியாது? ஒருவன் நமக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது எந்த பிரச்சனைனாலும் என்ன செய்ய முடியும்? நம்மளால சாதிக்க முடியும், எந்த பிரச்சனைனாலும் சமாளிக்க முடியும். ஆவியானவர் நம்ம நடத்துறதுக்கு, நம்ம வழி நடத்துறதுக்கு நம்ம கொடுக்கும்போது ஆவியானவர் நம்மளோட பலத்த காரியங்களை செய்வார். வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 2:7-8. கடைசி காலத்தில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். பாருங்க, கடைசி கால மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், சொப்பனத்தை காண்பார்கள் சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுது. அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அவருக்கு நம்ம சாட்சி அளிக்கிற பிள்ளைகளாக மாறலாம். ஜெபம் பண்ணலாமா? இந்த எழுப்பதற்கு ஆண்டவரையும் நன்றியோடும் துதிக்கிற சோதரிக்கிற ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஒரு விஷயம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிற ஆண்டவரே, இம்மட்டும் காத்து எபினேசரையும் துதிக்கிற ராஜா, இனியும் காத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளோட இருதயத்தில் கிரியை செஞ்சு அதன்படி வழி நடக்க கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே, இம்மட்டும் காத்து எபினேசரையும் துதிக்கிற ராஜா, இனியும் காத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.